மினி லீஃப் இப்போ வந்திருக்கு ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு. எல்லாத்துக்குமே பண்ணலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இதில் ஒரு ஜுவல்லரி, அதாவது நெக் பீஸு செஞ்சுருக்கேன். செய்கிறத காமிக்கிறேன். ஒரு பீஸு செஞ்சு காமிக்கிறேன். அது மாதிரி செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அது மாதிரி ஒரு 13 பீஸு செஞ்சு எடுத்துக்கணும். லீஃபில் அந்த சரத்தை முதல்ல எடுத்து காமிக்கிறேன். இந்த லீஃப் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ரிங்கை போட்டுக்கணும். அடுத்து கோக்க போகிறோம்ல, அதுக்காக திரும்பி இந்த லீஃபை போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி டைட் பண்ணிடணும். இப்போ இதை எடுத்து அந்த ரிங்கு போட்டோம் இல்லையா, ஜம்ப் ரிங்கு, இந்த பாருங்கள், இந்த ஜம்ப் ரிங்கை எடுத்துக்கிட்டு லேசாக எடுத்துக்கணும். இந்த இதில் இந்த பக்கம் ஒரு லீஃபு திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு லீஃபு. அதே மாதிரி இதில் 6 பீஸ் கோக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லீஃபு, அப்புறம் இந்த லீஃபை 2 பக்கமும் இது பண்ணிக்கணும். இந்த ரிங்கில் 2 லீஃபும் 2 சைடு பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ரிங்கை விட்டு கோர்த்துட்டணும். திரும்பி அந்த லீஃப் கோர்த்துக்கணும். இப்போ ரிங்கை டைட் பண்ணணும். திரும்பி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லீஃபு, நெக்ஸ்ட்டு இந்த ரிங்கு, இந்த பக்கம் ஒரு லீஃப் இருக்குது இல்லையா, இடையில சென்டரில் கோர்த்துக்கிட்டு இப்போ ஒரு லீஃபு கோர்த்துருக்கோம். இப்போ ரிங்கை கோர்த்துட்டோம். திரும்பி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃப், இப்போ 1 2 3 4 கோர்த்துருக்கோம். இன்னும் 2 கோக்கணும். ஆறுது இது மாதிரி கோர்த்துட்டு இப்போ அடியில் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் ஃபியூஸ் ஒயர், அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த சைஸு நம்பர் 4 சைஸு கிறிஸ்டல் பீட்ஸு, பெருசாக அந்த நுனி பெருசாக இருக்கிறத எடுத்துட்டோன்னா இந்த ஹோல்ஸில் போகாது. இதை எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது இல்லை டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்படி சுற்றணும் இந்த ஃபியூஸ் ஒயரை. இப்போ வந்து சுற்றுறதுலேயும் நல்லா டைட்டாக சுற்றிடணும். சுற்றின பிறகு இதை வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. எக்ஸஸாக எல்லாமே சுற்றலாம். போதுன்னு விட்டுட்டேன். இதை கட் பண்ணிட்டேன். இந்த எண்டில் வந்து இந்த சரம் 6 சரம் கோத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கோட எண்டில் கடைசி லேயர் எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் லீஃபை தள்ளி விட்டுட்டு இதை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கிறிஸ்டல், இதை வந்து கோர்த்துக்கணும்.
கோர்த்துக்கிட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டா விழுவாது. இது பாருங்கள், இது மாதிரி நான் 13 சரம் கோர்த்து வச்சுருக்கேன். மாதிரி 13 இது கோர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து காதுக்கும் இதே மாதிரி யூனிக் இதே லீஃப்லேயே காதுக்கும் கோர்த்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதே மாதிரி தான் 6 லைன். காதுக்கு வந்து 8 கோர்த்துக்கிட்டு இந்த கிறிஸ்டல் போட்டிருப்பேன், அவ்வளோதான். இதே சேம் இந்த பாருங்கள், இதே மாதிரியே நான் முதல்ல கோர்த்த மாதிரியே காமிச்சிருப்பேன். அதை காமிச்சிட்டு கடைசியில் இதே மாதிரி கிறிஸ்டல். இது காதுக்கு கொஞ்சம் லாங்காக தொங்குனா நல்லாயிருக்கும். இது காதுக்கு பண்ணியிருக்கேன். காதுக்கு 2 இது பண்ணியிருக்கேன். கியர் ஒயர் எடுத்துக்கிட்டேன். இந்த கியர் ஒயரை நான் வந்து ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கேன். ஆனால் இந்த கியர் ஒயர் தான் அளந்து எடுத்துக்கிட்டேன். நான் எவ்வளோ என்னுடைய கழுத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இப்படி அப்படி எடுத்துக்கிட்டேன், அளந்து எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி அவங்கவுங்க கழுத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து கியர் லாக்கு போட்டுடணும். இல்லைன்னா இந்த பக்கம் கோத்தோன்னா இந்த பக்கம் போயிடும். ஒயர் எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாக்கு ரெண்டு லாக்கு போட்டுட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒன்று போட்டிருக்கேன், இன்னொன்றையும் போட்டுறேன். கொண்டு வந்துட்டு இந்த லாக்கு வந்து ரெண்டுலேயுமே நுழையணும் இந்த கியர் ஒயர். ஓகே, இப்படி டைட் பண்ணிடுறேன். இந்த கியர் லாக்கை வந்து நல்லா டைட் பண்ணணும், அவ்வளோதான். வந்து ரைஸ் பீட்ஸ் ஃபஸ்ட்டு ரைஸ் பீட்ஸ் ஒரு லீஃபு, திரும்பி ஒரு பீடு. இந்த பீடு தான் இது ரைஸ் பீடு, கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இதை ரைஸ் பீடு தான் சொன்னாங்க. திரும்பி ஒரு லீஃபு, ஒரு பீடு. ஒரு சைடுக்கு இது மாதிரி 5 இது போடணும். 3 எந்த பக்கம் போட்ட திரும்பி லீஃபு இருந்தாலும் அந்த பக்கம் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது. அதெல்லாம் இந்த பக்கம் போடணும், திருப்பி போடணுமா, இப்படி திருப்பி போடணுமானெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் எந்த பக்கம் போட்டாலும் மினி லீஃப் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. அழகாக இருக்குது. எப்படி திரும்பி இருந்தாலும் அழகாக தான் இருக்குது. லீஃப் இப்போ வந்து 5 லீஃப் கோத்தாச்சு. கோத்துட்டு திரும்பி ஒரு லீஃப். இப்போ வந்து நம்ம அந்த சரத்தை தான் கோக்க போகிறோம். அதனால் இது சக்கரி போட்டுக்கலாம். சக்கரி இது பாருங்கள், 1 2 3 4 5 6 ஜம்ப்ரிங்க்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 6 ஜம்ப்ரிங்க். அந்த நுனியில் உள்ள 6வது ஜம்ப்ரிங்கில் தான் இந்த ரோஸ் பீடை வந்து ஃபியூஸ் ஒயர் வச்சு நம்மளே சுற்றி போட்டுக்கலாம். நம்மளுக்கு க்ரீன் கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ரோஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த ஜம்ப்ரிங்கில் இருக்கிற ஒரு லீஃப் இந்த பக்கம் இருக்கணும், ஒரு லீஃப் இந்த பக்கம் இருக்கணும். இடையில இப்படி நம்ம கோக்கணும். அப்புறம் பின்னர் ஒரு சக்கரி. இதான் இதே மாதிரி எல்லாத்தையும் கோக்கணும். இடையில இந்த பீடு கோக்கணும்.
இந்த பக்கமாக 5 லீஃப் போடணும். இந்த பக்கம் 5 லீஃப், இந்த பக்கம் 5 லீஃபு. அந்த ஃபினிஷிங் பண்ணணும். இந்த கியர் லாக் எடுத்து 2 இது போட்டுக்கிட்டோம். டைட்டாக இட்டுடணும். இது வந்து லாப்ஸ்டர். இந்த லாப்ஸ்டரை நிறையா வாங்கிட்டு இந்த மாதிரி நூலையும் தனியாக நம்ம வாங்கிட்டு நம்ம மேட்சிங்காக ரோப் பண்ணலாம். அது ஒரு தடவை நான் காமிக்கிறேன் வீடியோவில். விளக்கிட்டு இந்த லீஃப் 2 பக்கம் இருக்கணும். இந்த பக்கம் ஒரு லீஃப், இந்த பக்கம். அது பார்த்துக்கணும். அது மாதிரியும் செய்யலாம். இந்த ஸ்டாப்பர் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி கூட பண்ணலாம்.